பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆண்கள் வந்து அவரிடம், உங்களுடைய மகள் இறந்துவிட்டால் போதகரையே நம் தொடர்பு செய்து என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட இவரிடம், அஞ்சாதே, நம்பிக்கை மட்டும் விடாதே என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓட்டத்தில் ஏற்படும்போது இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறங்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தாயையும் தம்முடன் இருந்தவரையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவரிடம், தலிதாகோ என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்தது என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தார். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் வளைந்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர்களுக்கு கண்டிப்பாக நினைத்தார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார்.